வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். சென்னை காவல் ஆணையராக அருண்குமார் ஐபிஎஸ் பொறுப்பேற்ற பிறகு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பிறகு நடந்த 3 என்கவுண்டர்கள், நேற்று ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு. இந்த தொடர் என்கவுண்டர்கள் ஒரு பக்கம் அது தற்காப்பு நடவடிக்கை அப்படின்னு காவல்துறையால் சொல்லப்படுது. இன்னொரு புறம் அது இது மனித உரிமை மீறல், இது என்கவுண்டர் கிடையாது, கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? இயற்கைக்கு மாறான எல்லா மரணங்களும் கொலைகள் தான். இந்த 3மே கொலை தான். நான் என்ன சொல்கிறேன், திரு அருண் ஐபிஎஸ் கமிஷனராக வந்தபோதே ஒன்று சொன்னார், ரவுடிகளுக்கு புரிகிற பாஷையில் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி. அது சொன்னதே என்னன்னா, நான் சட்டத்தை மதிக்க மாட்டேன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு ரவுடி அதே போல் இடையில இன்னொரு பேட்டியில் முன்னாள் டிஜிபி ஒருத்தர் பேசியிருந்தார். 14 வருஷத்துக்கு முன்னாலேயே இதுக்கு முன்னால் நடந்த என்கவுண்டர் இருக்கு இல்லையா, அந்த பிஎஸ்என்எல் குவார்ட்டர்ஸில் ஒரு என்கவுண்டர். அப்போ அவர் எங்கள் ஹிட்லிஸ்டில் இருந்தார், அது நியாயம்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒருத்தர் கொலை செய்தவருக்கு கூட மரண தண்டனை கொடுக்கக்கூடாது என்று நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இந்த பிரச்சாரங்களை முன்னெடுத்து கொண்டு இருக்கிற போது காவல்துறை தவறு நடந்து விட்டது என்கிற காரணத்திற்காக எல்லாத்தையும் சுட்டு கொண்டுடலாமா? இது பொதுவாக சட்டத்தை உருவாக்கும் போதே சட்டத்தை உருவாக்கியவர்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, மைட்டி கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு பலம் பொருந்திய அரசாங்கத்துக்கு எதிராக சாதாரண குடிமகன் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கான ஏற்பாடு. நீங்கள் ரவுடிகள் ஏன் உருவாகிறாங்க, எப்படி உருவாகிறாங்க? நீங்கள் பலவிதமான கொலைகளை செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா, உணவு பொருளில் கலப்படம் பண்ணுறதன் மூலமாக, இன்னொன்று மூலமாக, அல்லது மருந்து பொருட்களில் கலப்படம் பண்ணுறது மூலம் உங்களுக்கெல்லாம் தூக்குத்தண்டனை கொடுக்குறீங்களா என்ன? எனவே உங்களுக்கு ஏதாவது ஒரு சேரியிலேருந்து வந்துட்டா, ஒரு குப்பத்துலேருந்து வந்துட்டா அவங்களெலாம் சுடுறது அவ்வளவு சரியா? அது சரி கிடையாது. ரவி ஐபிஎஸ் கடந்த காலத்தில் தூத்துக்குடியில் ஒரு ஏஎஸ்பியாக இருந்தார். சங்கர்லிங்கபுரம் கிராமத்துக்கு உள்ளே போய் உணவுப் பொருட்களையே சேதப்படுத்தினார். ஆக்சுவலாக இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சமும் நியாயமற்றவை. தமிழ்நாடு அரசாங்கம் தலையிட்டு இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இது எந்த வகையிலையும் பொருத்தமானது கிடையாது. இதுக்கு பதில் சொல்லணும்ல. இல்லை, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு பிறகு அந்த காட்சிகளையும் பார்த்த பிறகு ரவுடிகளுக்கு எங்கிருந்து தைரியம் வருகிறது? அப்போ அவர்களை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. சமூகத்தில் ஒரு பதற்றத்தை தடுத்து நிறுத்தணும், அதுக்காக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாகணுன்ற ஒரு மைண்ட் செட் பொது உளவிலேயே இருக்கு இல்லையா? இல்லை, அந்த உளவியல் தப்புங்க. நீங்கள் இதைத்தான் இடையில சுப்ரீம் கோர்ட்டில் கூட அவங்க சொல்லிக்கிட்டாங்க. என்னன்னா, பொது சமூகத்தினுடைய கருத்து, இந்த பொது சமூகத்தினுடைய கருத்தெல்லாம் இங்கே ஒத்து வராது. நீங்கள் சட்டத்தின்படி நடக்கணும். அதனால தான் சட்டத்தின் ஆட்சின்னு சொல்கிறோம். திடீர்னு பார்த்தா 2 குழந்தைகளை கடத்திட்டு போன போது இப்படி தான் என்கவுண்டரில் போட்டு தள்ளணும்னு பேசுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல நீஜர்க் ரியாக்ஷன். உடனே ஒரு விஷயம் நடந்த உடனே அதுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தீர்வு கிடைச்சிடணும், அல்லது அவங்களுக்கு தண்டனை கொடுத்துடணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது காட்டுமிராண்டி காலத்து நடவடிக்கை. அதை நீங்கள் நடத்துறதுக்கு எந்த விதமான காவல்துறை நீங்கள் என்கவுண்டரை நியாயப்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால், நாளைக்கு காவல்துறை யாரை பிடிக்கலையோ அவங்களெல்லாம் போட்டு தள்ளிட முடியும். அன்ஃபேர், எந்த வகையிலையும் சகிக்க முடியாது. அது எப்படி காவல்துறை செய்திருப்பது கொலை தான். நீங்கள் செல்ஃப் டிஃபென்ஸுக்குன்னு சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நீங்கள் சட்டம் படிச்சுட்டு வரீங்க, உங்களுக்கு அவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ரவுடி அருவாள் எடுத்தால் நானும் அருவாள் எடுத்தேன், நானும் டிஃபென்ஸுக்கு இது பண்ணேன். ஒவ்வொரு தடவையும் டிஃபென்ஸுக்கு நீங்கள் நெஞ்சில் தான் சுடுவீங்களா, சுட்டுத்தான் கொள்ளுவீங்களா, சுட்டுத்தான் பிடிக்க முடியும்னா அதுக்கு நீங்கள் எதுக்கு? அது எந்த வகையிலும் ஏற்கவே முடியாத, நாகரிக சமூகத்தால் ஒத்துக்கொள்ள முடியாத நடவடிக்கை. இப்போது திருப்பதி தேவஸ்தானத்தில் மாட்டு கொழுப்பு லட்டில் கலக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன பிறகு அந்த விஷயம் ஆன்மீகம், இறை நம்பிக்கை அதெல்லாம் கடந்து அரசியல் மோதலாகவே ஆந்திர பிரதேசில் இருக்கிறத பார்க்க முடியுது. ஜெகன்மோகன் ரெட்டி கூட கடிதம் எழுதியிருக்காரு, பிரதமர் மோடிக்கு எழுதியிருக்காரு. இதெல்லாம் பார்க்குறோம். இதற்கு மத்தியில் அங்கே அர்ச்சகர்களாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் இது தீட்டாயிடுச்சு, அதனால் பரிகாரம் செய்கிறோம், தோஷம் செய்கிறோம்னு சொல்லி சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுறத பார்க்க முடியுது. அப்போது இன்னொரு பக்கம் அது தீட்டுன்னு ஆகுது இல்லையா? இன்னொரு விதத்தில் அதை சாப்பிடுக்கிற மக்களை கொச்சைப்படுத்துகிற பார்வையும் அதில் அடங்குது இல்லையா? நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, நான் இதை 2 விதமாக பார்க்குறேன். நீங்கள்
எந்த ஒரு கறியையும் சாப்பிட்றவர் அவருக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை அதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவருக்கும் இருக்குது. எனவே இந்த நம்பிக்கை ரெண்டையும் நான் தனித்தனியாக பார்க்குறேன். நான் சாப்பிடல அதனால் நீயும் சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறது ஒரு ரகம். ஆனால் அதை ஒரு கடவுள் இருக்கிறார், புனிதம் என்று ஒரு பகுதி நம்புகிறாங்க பார்த்தீங்களா, அந்த பகுதிக்கு, அந்த கோயிலுக்கு வெளியே மற்ற இடத்துல இருக்கிறத பற்றி நம்ம கவலைப்படல. கோயிலுக்குள்ளே அவங்க நினைக்கிறாங்கன்னா அது பண்ணட்டும். ஆனால் இப்போ என்னன்னா, இது அடிப்படையில் இப்போ நிரூபணம் ஆயிடுச்சா மாட்டு கொழுப்பு இருந்ததுன்னு? சஸ்பெக்டட் தான். இப்போ அதாவது சஸ்பெக்டட் மட்டும் இல்லை, அவங்க அந்த ரிப்போர்ட்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா, வயரில் போட்டிருக்க அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறது உண்மை என்று சொன்னால் இன்னும் அவங்க தெளிவாக முடிவுக்கு வரலை. இது ஒரு அரசியல் நோக்கத்துக்காகத்தான் சந்திரபாபு நாயுடு செய்திருக்கிறார். நீங்கள் ஒரு வாதத்துக்காக இப்படி ஒன்று நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, நடந்திருக்குன்னு. ஆக்சுவலாக இதுவரை அந்த லட்டை சாப்பிட்ட, அதை புனிதம் என்று நம்புகிற, அது கிடைத்ததால் தனக்கு ஒரு அந்த மக்களுடைய நம்பிக்கை சிதைஞ்சிருக்கும்ல. இதில் ஒரு இப்போ சமூக பகுதியினர்னு இல்லை, அந்த கோயிலுக்கு போகிறவங்க எல்லா ஜாதிக்காரங்களும் போகிறாங்க. அப்போ அவங்களுடைய மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். அப்போ நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு, சரிங்க இப்படி ஒன்று இருக்கா, காங்கிரீட்டாக வரட்டும், எந்த கம்பெனின்னு பார்ப்போம், நடவடிக்கை எடுப்போம், அப்படி தானே நீங்கள் முடிவுக்கு வரணும். அதை விட்டுட்டு இது பொது வெளியில் போட்டுட்டு இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒருவேளை நாளைக்கு வரலைன்னு சொல்லிட்டா நீங்கள் இந்த தீட்டு கழிக்கிறதெல்லாம் என்னத்துக்கு ஆகும், நீங்கள் எதுக்கு எதிராக தீட்டு கழிச்சிங்கிறது வரும். ரெண்டாவது, தமிழ்நாட்டிலேருந்து போனால் அந்த ஏஆர் டைரிஸ்ன்னு சொல்கிறாங்க, இதை பெரிய பிரச்சனையாக, அதாவது சங் பரிவாரினுடைய அடிப்படையான விஷயமே என்னென்னா, திடுக்கிடத்தக்க வகையில் ஒரு விஷயத்தை முன்வைப்பது. மசூதிக்கு கீழே கோயில் இருக்குது, மசூதியை இடிச்சுட்டு தான் கோயிலை கட்டினா, அது மாதிரி இதை நீங்கள் ஏஆர் டைரிஸ் அந்த நிறுவனம் பார்த்தா அவங்க இதுவரை அவங்களுக்கு சப்ளை பண்ணதே இல்லை. மார்ச் மாதம் டெண்டர் ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க, மே மாதத்தில் அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க, ஏப்ரல் மாதத்தில் அவங்க 2 கன்சைன்மெண்ட் நடத்துகிறாங்க, அனுப்புகிறாங்க. முதல் கன்சைன்மெண்ட்டில் 4 டேங்கர் போகுது, 4ஐயும் ஏற்றுக்கிட்டாங்க. அது எப்போ நடக்குது, ஜூலை மாதத்தில். ஜூலை மாதம்னா என்னது, சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்த பிறகு. ஓகே, அடுத்த நாள் அனுப்புகிறாங்க. அடுத்த நாளில் அவங்க இதை சொல்லி இல்லை, தரம் சரியில்லைன்னு அவங்க திருப்பி அனுப்பிடுறாங்க. எனவே இந்த தரம் சரியில்லைன்னு சொன்னதை அவங்க திருப்பி அனுப்பிட்டாங்க. பட் இந்த நிறுவனம் அவங்களோட விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படி நீ சாம்பிள் எனக்கு முன்னால் எடுத்தியா, போனியா, வந்தியான்னு. அந்த ரிப்போர்ட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எதில் எடுத்த சாம்பிள்ங்கிறதெல்லாம் இல்லை, கன்ஃபார்ம் ஆகணுங்கிறது வருது. அதுக்கடையில் தமிழ்நாட்டில் அதை எப்படி கொண்டு வர்றது அரசியலாக பார்க்குறாங்க. அர்ஜுன் சம்பத் கிளம்பியிருக்காரு, ஹெச் ராஜா கிளம்பியிருக்காரு, ஸ்ரீ ரவிசங்கர் கிளம்பியிருக்காரு, சத்குரு ஜக்கி வாசுதேவ் கிளம்பியிருக்காரு. ஆளாளுக்கு என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க இதெல்லாம் ரொம்ப தப்பாக போச்சுங்க, எனவே இதை நிர்வகிக்கிறதெல்லாம் யார் நிர்வகிக்கணும், ரிலீஜியஸ் லீடர்ஸ், சமய தலைவர்கள் அல்லது பக்தர்களாக இருக்கிறவங்க நிரூபிக்கணும். சமய தலைவர்கள்லாம் சரியாக இருந்துட்டாங்களா? நித்யானந்தா எங்கே இருக்கார், ஏன் ஓடி போனார் சட்டத்துக்கு பயந்து? பிரேமானந்தாவினுடைய தோட்டத்தில் என்ன கிடந்தது? இதை நீங்கள் எந்த கேட்டகரியில் சேர்ப்பீங்க? ஆறுகள்லாம் பெரிய தெய்வம்னு சொல்லிட்டு யமுனை நதிக்கரையில் மாசுபடுத்தினார்னு ஸ்ரீ ரவிசங்கருக்கு 5 கோடி ரூபா இது விதிச்சாங்கல்ல, ஃபைன் போட்டாங்கல்ல, அதை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது? ஆசாராம் பாபுன்னு ஒருத்தர் ஜெயிலுக்குள்ளே இருக்காரு, எதுக்கு இருக்காரு? சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செஞ்சதுக்காகத்தானே. குர்மித்ராம் ரஹீம்னு ஒருத்தர் 20 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி உள்ளே இருக்காரு, அவர் எதுக்கு? தன்னுடைய சீடர்களாக வந்தவர்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிட்டாங்கன்னு தானே இருக்குது. இங்கே காஞ்சி சங்கராச்சாரியார் கைது செய்யப்பட்டார்ல, காணாமல் போனார்ல, அவர் என்ன கரெக்டாக பண்ணாருங்கிறதுக்காக இருந்ததா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பக்திமான்னு சொல்கிறவங்களும் அதே போல் தமிழ்நாட்டில் எவ்வளவு கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை அபகரித்து வச்சுருந்தவங்க. பாஜக இருக்குது, இந்து முன்னணி இருக்குது, விஸ்வ இந்து பரிஷத் இருக்குது, ஆலய பாதுகாப்பு சங்கம் இருக்குது, அந்த அவங்க வச்சுருக்கக்கூடிய ஏதோ சேவா பாரதியா, இவ்வளோ பேர் இருக்காங்க. சிவன் சொத்து குலநாசம்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் எப்படி சிவன் சொத்தை எடுத்துருக்க முடியும்? திருவண்ணாமலையில் 50 கோடிக்கு, அதனால் கடலூர் மாவட்டத்தில் 100 கோடிக்கு,
இங்கே நீங்கள் வந்து கீழ்ப்பாக்கத்துக்கு எதிர்த்தாப்புல பிரதான சாலையிலே ஆல் இந்தியா ஹிந்து மகாசபா, நீங்கள் கோயில் நிலத்தை நீங்கள் வளைச்சி போடும் போதெல்லாம் யாராவது ஜக்கி பேசியிருக்காரா? பாபா ராம்தேவ் பேசியிருக்காரா கோயில் நிலத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு? அப்போ அர்ஜுன் சம்பத் பேசினாரா? இவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே கிடையாது. ஆக்சுவலாக இவங்களுக்கு இப்போ டார்கெட் என்னன்னா, இப்போ நான் என்ன கேட்குறேன், பொது தீட்சிதர்கள் 2000 ஏக்கர் நிலத்தை விற்றுட்டாங்க. அதாவது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணான்னு பேசியிருக்கோம். மொத்த புத்தகத்துலேயும் 2 பக்கம் தான் இருக்குது. 3 மடங்கு புத்தகத்தை காணான்னு இப்போ வரும்போது அர்ஜுன் சம்பத் பேசினாரா? ஹச்ராஜா பேசினாரா? கோயிலுக்கு வரக்கூடிய காணிக்கை 3 கோடியாக இருந்தது, இப்போ 2 லட்சம் ஆயிருக்குன்னு ஒரு விஷயம் வருது. யார் சாப்பிட்டா கோயிலுக்கு வந்த காசைன்னு இவங்கெல்லாம் கேள்வி எழுப்புனாங்களா? சிதம்பரத்தில். இவங்களுக்கு வேலையே இதுதாங்க. நீங்கள் திடுக்கிடத்தக்க வகையில் நான் சொல்கிறத நீங்கள் சும்மா சாதாரணமாலாம் நினைக்காதீங்க. நீங்கள் வந்து திடீர்னு ஒரு நாள் மைக்கேல்பட்டியில் ஒரு பொண்ணு தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. உடனே மதமாற்றம் தான் காரணம்னு சொன்னாங்க. ஐயோ, தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம். உடனே அது ஹைகோர்ட்டுக்கு போகுது. உடனே அந்த நீதிபதி எந்த விதமான கேள்வி கேட்பாடும் இல்லாமல் அரசாங்கத்துக்கிட்ட கேட்காம, சிபிஐட்ட கேட்காம ஆர்டர் போட்டுறாரு. சிபிஐ இப்போ என்ன சொல்லியிருக்கு? மதமாற்றத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. இவங்களெல்லாம் எந்த கழுவில் ஏற்றுறது? அவங்களெல்லாம் என்ன மாதிரியான ஆட்கள் இவங்க? ரொம்ப திடுக்கிடத்தக்க வகையில் இவங்க பண்ணுவாங்க. ஏன் 2020 இது இவங்களுடைய வழக்கமான பாணின்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலே தயவு செஞ்சு சூரியன் கிழக்க உதிக்குதுன்னு சொன்னாங்கன்னா சொல்கிறது சங் பரிவாராக இருந்தால் 1க்கு 100 தடவை நீங்கள் செக் பண்ணணும். 2008 அதுக்கு முந்தின வருஷம் செங்கோட்டையில் இந்து முஸ்லீம்னு வன்முறை நடந்து 6 பேர் கொல்லப்பட்டாங்க. 2008 ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வெடிக்குது, பைப் குண்டு. அந்த இடத்துல இஸ்லாமியர்கள் போட்டிருக்க தொப்பி கிடக்குது. என்ன நடக்கும் அந்த ஊரில்? எவனோ ஒருத்தன் ஒரு இஸ்லாமியர்களை மோசமாக பேசுகிற வார்த்தையை சொல்லி இப்படி அடிச்சிருக்கான். என்ன இது அப்படின்னு. அப்புறம் கடைசியில் விசாரித்தா அது என்னென்னு வந்தது? அத்தனை பேரும் இந்து முன்னணியை கையில் இஸ்மாயில்னு பச்சை குத்துன மாதிரி இந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பாருங்கள், அர்ஜுன் சம்பத் சொல்லியிருக்காரு, சீதாராம் யெச்சூரி ஒரு கிறிஸ்தவர். இவங்களுக்கெல்லாம் ஏதாவது அவங்க சென்ஸ் இல்லாமல் பண்ணுறதுன்னு சொல்லலை, எதை வேணாலும் எடுத்துடிக்கிறார். அவர் இன்னொன்று சொல்லியிருக்கார், இந்த இந்த ஸ்கூல் விவகாரம் வந்ததை ஒட்டி 6% தான் தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. ஆனால் அரசு பள்ளிகளில் 60% பேர் கிறிஸ்தவர்கள் தான் ஆசிரியர்களாக இருக்காங்க. அதாவது ஒரு குறைஞ்சபட்ச அறிவு இருக்கிற யாரும் இதை சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு ஒரு நாள் ராஜா, ஹெச்ராஜா, இதே ஹெச்ராஜா சொன்னார், ராமநாதபுரத்தில் எங்கள் நிர்வாகி, அவர் பேர் வந்து அஸ்வினி குமார். அதாவது அதை எப்படி நேரேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். உள்ளே போனாங்க, அஸ்வினி குமாரையும் அவங்க அப்பாவையும் வெட்டினாங்க. வெட்டிட்டு சாவகாசமாக நடந்து போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் தொழுகை நடத்திட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கு நாராயணன் திருப்பதி ஒரு ட்வீட்டு, அது என்ன தாலிபான் கையில் வந்துருச்சா, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. கேடி ராகவன் அதுக்கு ஒரு பதில், நீங்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் அட்டகாசம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி. நான் என்ன கேட்குறேன்னா, இவங்களுக்கெல்லாம் ஒரு குறைஞ்சபட்சம் சரி, ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சு, 2 தடவை. இப்போ இந்த விஷயத்தில் என்ன பாருங்கள், ஏஆர் டைரிஸ் தான் பழனிக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. எதை நெய் கொடுக்குறாங்க. இன்றைக்கு ஆந்திர பிரதேஷில் பவன் கல்யாணே வந்து சொல்கிறாரு இல்லையா, நான் 11 நாள் விரதம் இருக்க போகிறேன், மன்னிப்பு விரதம்னு சொல்கிறாரு. அதுலேயே வந்து என்ன சொல்கிறாரு, ஜெகன்மோகன் ரெட்டி காலத்தில் பல இந்து கோயில்கள் வந்து இடிக்கப்பட்டிருக்கு, நாசமாக்கப்பட்டிருக்கு. குஜராத்தில் எத்தனை கோயில் இடிக்கப்பட்டிருக்கு? நான் என்ன சொல்கிறேன், இது மாதிரி பல விஷயங்களை சொல்கிறாங்க. இப்போ ரோடு அகலப்படுத்துகிறாங்க, ஒரு கோயில் இருந்தால் அதை வந்து அகற்றுறாங்க. குஜராத்தில் கோயில்கள் இடிக்கப்படலையாமா? சாலை விரிவாக்கத்துக்கு. நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி பவன் கல்யாணம்னா அவர் வந்து புதுசாக அவதாரம் எடுத்து வந்துட்டாரா? நீங்கள் சந்திரபாபு நாயுடு 2023 பேசுனதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஜெயிச்சா எங்கே போவேன்? வெங்கடேஸ்வராட்ட போவேன். நீங்கள் ஜெயிச்சா எங்கே போவீங்க? இயேசு கிறிஸ்துகிட்ட போவீங்க. நான் ஜெயிச்சா எங்கே போவேன்? திருப்பதிக்கு போவேன். நீங்கள் ஜெயிச்சா எங்கே போவீங்க? ரோமுக்கு போவீங்க. நீங்கள் எப்போதும் பைபிள் வச்சுருப்பீங்க. ஜாக்கிரதை.
இது 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 என்னது? ஒரு ஒரு பொலிட்டிக்கல் லீடர் பேசுகிற பேச்சா இது? இவங்க இந்த காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் ஒரு எந்த விதமான அப்போ மோடியோட இணைந்ததுனால தான் இது நடக்கல. ஏற்கனவே அவர்கள் அந்த எண்ணத்தோட தான் இருந்திருக்காங்க. அதனால தான் மோடியோட சேர்ந்தாங்க. நீங்கள் இதை அதர்வைஸ் பாருங்கள். ஓட்டு கிடைக்கிறதுக்கு ஒரு 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 கேவலமான வியாபாரி என்ன பண்ணுவார்? சென்ட் விற்றா லாபம் கிடைக்கணும், சென்ட் விற்பார். சாக்கடை விற்றா லாபம் கிடைக்கணும்னா சாக்கடை விற்பார். அவருக்கு சென்ட்டா சாக்கடையாங்கிறது பிரச்சனை இல்லை, லாபம் வரணுங்கிறது மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும். எனவே இது அடிப்படையில் ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க கோயில்களை அதை சுரண்டி திங்கிற ஒரு குழு இருக்குது பார்த்தீங்களா? அது தன்னிடம் வர வேண்டும் என்பதற்காக. அஃப்கோர்ஸ் தப்பு பண்ணியிருக்காங்களா, கடுமையான தண்டனை கொடுங்க. நான் கோயிலுக்கு போகிறதில்ல, ஆனால் அந்த லட்டை வாங்கி சாப்பிட்டவங்க இன்னும் தெரியுமா, இந்த இந்த அரசு அதிகாரிகளுக்கு கொடுக்குறதுலேயே லஞ்சத்தில் ஒரு பகுதியாக எது இருக்கும்? திருப்பதி லட்டு இருக்கும் சார், அது லஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் அதை லட்டை கொண்டாந்து கொடுப்பாங்க. ஆனால் இதை ஒரு பயபக்தியோடு வாங்குகிற ஒரு 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 சாதாரண ஒரு தாயை நினச்சிக்கங்களேன், என் பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த லட்டு வாங்குகிற தாய் இருக்காங்கள, அவங்க மனசு என்ன பாடுபட்டிருக்கும்? நான் அப்படி தான் பார்க்குறேன். எனவே தவறு செய்த எவரையும் அது கோயில் பிரசாரத்தில் மட்டும் இல்லை, இப்போ குழந்தைகளுடைய அது காஃப் சிரப்பில் மோசமாக போச்சு, இறந்து போயிட்டாங்கன்னு ஒன்று வந்ததில்லை, அவங்கள தூக்கில் போட்டிங்களா? நீங்கள் கடுமையான நடவடிக்கணும். ஐ ட்ராப்ஸ் போட்டதில் கண் இதாகிடுது. இது மாதிரி தான் இது ஒன்று. அப்போ வியாபாரிகளில் ஒரு பகுதி எப்படியாவது லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது இது நடக்கும். ஆனால் அது நடந்திருக்கா இல்லையான்னு முதல்ல பாருங்கன்ற. இப்போ என்ன சொல்கிறாங்க, சந்திரபாபு நாயுடு பையன் ஹெரிட்டேஜ்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காரு, அதை இந்த மொத்தத்தையும் கபலீகரம் பண்ணுறதுக்காக இதை செஞ்சிட்டாங்க. அப்போ இதில் சில விஷயங்கள் இருக்குது. ஒன்று திட்டமிட்டு கலப்பது அல்லது கண்டாமினேஷன். இப்போ சிலரும் கூட சொல்கிறாங்க, இப்போ நம்ம உடலில் எங்கேயாவது ஆர்சனிக் இருக்குன்னா நான் சாப்பிட்டு தான் வந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு அரிசியிலேருந்து வந்திருக்கலாம், பருப்புலேருந்து வந்திருக்கலாம், வேற ஒரு நான் வாங்குகிற காய்கறியிலேருந்து வந்திருக்கலாம். இன்னைக்கு லாஜிக்கலாகவே அவ்வளோ விஷயங்கள் கலக்கப்பட்டிருந்தா ஸ்மெல் வரும், இல்லை அப்படி நியூட்ரல் பண்ணியிருந்தாலுமே கூட ஸ்மெல் வருதா இல்லையாங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் காங்கிரீட்டாக கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்ச பிறகு சம்மந்தப்பட்ட நபர் மேலே நடவடிக்கை எடுங்க. இங்கே அதான் நான் திடுக்கிடத்தக்க வகையில் நான் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, லட்டை வாங்கி சாப்பிட்ட எல்லாத்துக்கும் அது என்ன விதமான உணர்வை ஏற்படுத்தியிருக்கோம் என்று நான் பார்க்கிற போது உண்மையிலேயே மிக முக்கியமாக தண்டிக்கப்பட வேண்டியவர் யாரு? சந்திரபாபு நாயுடு தான். இலங்கையில் முதல் முறையாக இடதுசாரி தலைவர் ஒருவர் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று இன்று அதிபராக ஆயிருக்காரு. பெண் பிரதமர் வரப்போகிறாங்க. இந்த தோற்றம் இருக்கு இல்லையா, உலகம் முழுக்க இடதுசாரிகளினுடைய எழுச்சி, அவங்க ஆட்சிக்கு வர்றது, அவங்க அதிகாரத்துக்கு வருது அப்படின்ட்டு நடந்து கொண்டே இருக்குது. இதில் இப்போ இலங்கையும் அதில் சேர்ந்துருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கடந்த காலத்தில் அவங்க சில தவறுகளில் ஈடுபட்டிருக்காங்க. சிங்கள பேரினவாதம் என்பதை கூட அவங்க ஒரு கட்டத்தில் அவங்க எடுத்தவங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்தினவங்க. அவங்க வந்த உடனே இந்தியாவில் இருந்து படைகள் அனுப்பப்பட்டு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா காலத்தில் மிகப்பெரிய அளவிற்கு இளைஞர்கள் கொல்லப்பட்ட நாடு ஜேவிபி இளைஞர்கள். 80க்கு பின்னால் அவங்க மாறி வராங்க, அதுக்கு பின்னால் தேர்தலில் கலந்துக்கணும். ஆனால் இதுக்கு பின்னால் கூட அவங்க இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை அவங்க ஏற்றுக்கொண்டவங்க இல்லை, ஒற்றையாட்சி முறையை தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவங்க ரொம்ப தூரம் மாறி வந்திருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஈவன் சீனா ஹம்பன் தோட்டாவில் வர்றதையே அவங்க எதிர்த்து தான் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க சில விஷயங்களில் நம்ம ஏற்கனவே பொது புத்தியில் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து ஒரு மாற்றம். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தப்பே செய்யாதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. அவங்க மாறினது இப்போ இந்த தேர்தல் சமயத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா விதமான ஒப்பந்தங்களையும் நாங்கள் ரத்து பண்ணணும்லாம் சொல்ல மாட்டோம், அதை மறுபரிசீலனைக்கு உட்படுத்தணும்னு சொல்லுவோம். ஒன்று, தமிழர் பகுதியை பொறுத்தளவில் இந்த மாகாணங்களுக்கு தேர்தல் என்பதை அவங்களுக்கு எல்லா காலமும் ஒற்றையாட்சி முறையை தான் வச்சுருக்காங்க, தேர்தல் நடத்துவது என்று நாங்கள் யோசித்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. பட் நாளைக்கே வந்துருமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அடுத்து இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தலே அப்படி தான் நடந்திருக்கு. நீங்கள் அதை மறந்துடாதீங்க. கடந்த 20 ஆண்டுகளில் இதுதான் முதல் தேர்தல் தமிழர், சிங்களர் அல்லது இஸ்லாமியர் என்கிற இந்த மதவெறியோ இனவெறியோ
கிளப்புகிறது அல்லாமல் நடந்திருக்க ஒரு தேர்தல். ஸோ எல்லாரும் மெச்சூர்டாக வராங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் மத்தியில் ரொம்ப கம்மியான வாக்குகளை தான் அவங்க வாங்கியிருக்காங்க. 3வது இடம் தான். சஜித்துக்கு அடுத்து ரணிலுக்கு அடுத்து, சஜித்துக்கு அடுத்து ரணிலுக்கு அடுத்து தான் இவருக்கு வாக்குகள் கிடைச்சிருக்கு. ஈவன் இவங்க தமிழ் கூட்டமைப்பு பேரில் ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தினாலும் அவர் 4வது இடத்துல தான் வந்திருக்காருங்கிற தமிழ் மக்கள் பகுதியிலேன்னு பார்க்குறேன். அப்போ நிச்சயமாக ஒரு இடதுசாரி கட்சி என்கிற முறையில் இந்த தமிழர்களுக்கு அதில் ஒரு கவலை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் கட்டாயம் நடப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக அது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு பாசிட்டிவான விஷயங்களுக்கு வாய்ப்பளிக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். இப்போ கடந்த காலத்தில் அவங்க எங்களுடைய மாநாடுகளுக்கெல்லாம் வந்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவங்க அந்த சிங்கள பேரினவாதத்தை முன்வைக்கிற போது நாங்கள் அழைக்கிறதில்ல என்று முடிவெடுத்தோம். ஆக்சுவலாக என்னென்னா இந்திய அரசாங்கமே கூட இவர் வெற்றி பெற்று விடுவார் என்கிற காரணத்தினால தான் கடந்த பிப்ரவரியில் அவரை அழைச்சி இங்கே பேசுகிறாங்க. இந்த நேற்றே கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல போய் வாழ்த்து சொன்னது இந்தியாவினுடைய ஹை கமிஷனர் சந்தோஷ் ஜாதா. அப்போ இதெல்லாம் ஒரு சூழ்நிலைகள் மாறி வருது. ஆனால் ஒரு இடதுசாரி அரசாங்கம் வருகிற போதே அது எவ்வளோ பெரிய விஷயத்தைன்னா ஐஎம்எஃப்ட லோனும் வாங்கியிருக்கு, லோனை கட்ட முடியலை, அப்புறம் புது லோனு வாங்கணும், இந்த மாதிரியான சூழ்நிலைகளோடு அது வருது. அப்போ இந்த கண்டிஷனில் நிச்சயமாக இதற்கு முன்பு இருந்த அரசாங்கங்களை விட பெட்டராக அவங்க டீல் பண்ணுவாங்க. தமிழர்களை பொறுத்த மட்டும் ஒரு சமமாக கம்யூனிஸ்ட் கட்சி அப்படியெல்லாம் டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்க்குறதில்ல. அவங்க மார்க்சிசம் லெனினிசத்தை அவங்க ஒரு தீவிரமான விவாதங்கள்லாம் நடத்துகிறவங்க என்கிற முறையில் அது தமிழ் பகுதி மக்களுக்கும் கூட ஒரு நம்பிக்கையை உருவாக்குற முறையில் அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். இந்த இந்தியா ஸ்ரீலங்கா இடையேயான உறவு முறை அப்படின்றத பற்றியும் பிரதமர் மோடி அவர்களும் அனுரா குமாரும் அவர்களும் பேசியிருந்தாங்க ட்விட்டரில். இதில் இடையில அதானியினுடைய நிறுவனம் தான் அங்கே பேசுபொருளாக இருக்குது. தேர்தல் களத்திலேயே கூட அதானி நிறுவனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனுடைய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. காரணம் மின்சாரம் அதிக விலைக்கு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்றது தான். இப்போ அது என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை அவங்க ரீநெகோஷியேட் பண்ணுவோன்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் ரத்து பண்ணுவோன்னெலாம் சொல்லலாம். ஐஎம்எஃபாக இருக்கட்டும் அல்லது அதானி நீங்கள் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அதை ஒரு பெருசாக அப்படியெல்லாம் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்த பிறகு உடனடியாக நீ மூடிட்டு போ அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய சிரமமாக எல்லா அரசாங்கங்களுக்கும் இருக்கும், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா அரசாங்கங்களுக்குமே. எனவே நான் என்ன நினைக்கிறேன்னா அதை ஒருவேளை அவங்க அபிப்பிராயம் என்னன்னு தெரில, நான் என்ன நினைக்கிறேன்னா அது ரீநெகோஷியேட் பண்ணுவாங்களே, திரும்பவும் அதை என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு இந்தியாவிலேயே பேசுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்தியாவிலேயே நீங்கள் அதானிக்கிட்ட 7 ரூபா 10 பைசாவுக்கு சூரிய மின்சாரத்தை வாங்குறவங்க நாம தான், வேறு எந்த இடத்துலையும் அவங்க அந்த விலைக்கெல்லாம் விற்கலை. அதில் என்னன்னா இந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், எந்த ஒரு பவர் பிளான்ட்டும் வரும்போது முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா மீதி பொருளுக்கெல்லாம் வந்த பிறகு தான் விற்பனைக்கான ஆளை பார்ப்பாங்க. மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் விற்க முடியாது. எனவே அதுக்கு முன்னால் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போடுவாங்க, ஒரு கொள்முதல் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் போட்ட ஒப்பந்தங்களை பலரும் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தி இருக்காங்க. இந்தியாவிலேயே நடந்திருக்கு, ஆந்திராவில் பண்ணியிருக்காங்க, கர்நாடகாவில் பண்ணியிருக்காங்க. எனவே ஒருவேளை அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க பண்ண முடியுமே தவிர இழுத்து சாத்தி விடு என்பதெல்லாம் அது சிரமப்படும் என்று தான் நான் நினைக்கிறேன். நன்றி, நிறைய விஷயங்கள் இப்போ வந்துட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு நன்றி.